வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ராசிகளின் தனித்துவம், அந்த வரிசையில் நம்ம பேச போகிறது. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்? உங்களை தான், கன்னிராசி என்பர்கள். கன்னிராசி என்பர்களுடைய தனித்துவம் என்ன? கன்னிராசியுடைய முதல் குணம் என்ன தெரியுமா? தன்னுடைய நிதான போக்கால், பொறுமையால் எதிரிகளையும் தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் கன்னிராசிக்கு உண்டு. இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நழுவுற மீனில் அழுவுற மீனை பார்த்துருப்போமா? அதுதான் கன்னிராசி. கன்னிராசி நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். நண்பர்களே, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கன்னிராசி நேயர்களால் அடைய முடியாத ஒரு விஷயமே கிடையாது. சிறந்த புத்தி கூர்மை, நிதானம், உலக ஞானம், அகட விகடம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு இருக்கணும்னா அது கன்னிராசிக்கு தான். ஏனோ தெரியல, கன்னிராசிக்கு தன்னுடைய திறமை எவ்வளோ இருக்கோ அது மற்றவங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களே தவிர, தன்னுடைய திறமையை தனக்காக பயன்படுத்தினால் அளவில்லாத உயரத்தை கன்னிராசி என்பர்கள் எட்ட முடியும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் ஒரே வீட்டில் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய புதன், இது கன்னிராசியில் மட்டும்தான் இந்த அற்புதம் என்பது நடக்கும். அப்போ புதன் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் கன்னிராசி என்பர்கள் சாதிப்பாங்க. வணிகம், வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த மாதிரி தொழில்நுட்பத்துறை, ஐடி டெக்னாலஜியில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சாதிப்பாங்க கன்னிராசியில், சந்தேகமே இல்லை. கடவுள் எல்லா இடத்திற்கும் எல்லா ராசிக்கும் ஒரு கரும்புள்ளி வச்சுருக்காரு. கன்னிராசிக்கும் வச்சுருக்காரு. மனைவிங்கிற பேரில், கணவன்ற பேரில். இந்த வாழ்க்கை துணை ஆரம்பத்துலேருந்தே, கல்யாணமான புதுசுலேருந்தே கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள். நாம் சொல்லக்கூடியது உடனடியாக அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் அனுசரிச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனை இல்லை. இந்த கல்யாண வாழ்க்கை நிலையாக இருக்கணும்னா விட்டு கொடுக்கணும் ஒருத்தர் தான், அது நீங்கள் தான். கன்னிராசி என்பர்களுக்கு செலவு செய்கிறதுல கட்டுப்பாடு வேணும். கன்னிராசி என்பர்கள் படக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு குடும்ப சூழல்கள் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம மறக்க முடியாது. கன்னிராசி என்பர்கள் செய்ய வேண்டியது, எனக்கு 1000 கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல முனைகள்லேருந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, துர்க்கை அம்பாளை வழிபடும் பொழுது கன்னிராசி என்பர்களுக்கு, இப்போ நம்ம ஊர்லேயே காளிகாம்பாள் இருக்காங்க, பாரிமுனையில் இருக்கக்கூடிய கோவில், மிக பழமையான கோவில். இந்த துர்க்கை அம்பாளை வழிபட்டு வரும் பொழுது கன்னிராசி என்பர்களுக்கு நீங்கள் வாழ்வில் நினைத்திடாத பலன்கள் கிடைக்கும், உன்னதமான நிலைகள் கிடைக்கும். முக்கியமாக உங்கள் குடும்பங்கள் ஒன்றுபடும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக, வெற்றியாக, ஸ்திரமாக இருக்கணும்னா நீங்கள் துர்க்கையை வழிபட்டு, ஒரு 10-12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவி, மருத்துவத்துக்கான உதவி, இல்லை ஒரு கன்னி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்திற்கான உதவி, இதையெல்லாம் செய்து வரும் பொழுது, உங்களுடைய சக்திக்கேற்ப செய்து வரும் பொழுது நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை பார்க்குதுன்னு. இந்த காணொலி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வேறொரு காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.